சூரனை கொண்டு விட்டனே, நான் பாவம் செய்து விட்டேனேன்னு சொல்லி முருகனுக்கே மனவியாதி வந்துச்சான். எப்பேற்பட்ட ஆளுக்கு ஒரு மனவியாதி வரும். முருகப்பெருமான் என்ன பண்றாரு, நான் ஆனாலும் ரொம்ப கோவப்பட்டு நினைக்கிறாரு. கோவப்பட்டு என்ன பண்றாரு, தூக்கமே வரல. நமக்காவது ஒரு தலை, அவருக்கு 6 தலை. அப்ப நேர எங்க வந்தார், கொங்குவள நாட்டுல திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற அவினாசி பக்கத்துல இருக்கிற முருகன் பூண்டி என்கிற ஊருக்கு வர்றார். அந்த ஊர் பேரே முருகன் பூண்டினே பேரு, திருமுருகன் பூண்டி. அங்க வந்து சிம்ம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதுல நீராடி முருகன் வேலை பக்கத்துல ஓரமா நெட்டு வச்சுட்டு மயில வாசலையே விட்டுட்டு வந்து கையில பூவேந்தி அங்க இருக்கிற சுவாமியை வழிபட்டாராம். அந்த சுவாமிக்கு பெயர் திருமுருகாவுடையார்னு பேரு. அதனாலதான் இன்னமும் அந்த ஊர்ல மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை போய் அங்க தங்க வச்சு அந்த குளத்துல நீராடினால் மனநிலை பைத்தியம் தெளியும்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் எதுன்னு சொன்னா அது முருகன் பூண்டி என்கிற திருப்பூர்ல இருக்கிற பைத்தியம், மன துன்பம். தன்னை போல பேசிக்குமா சில பேர் பேசிக்கே ஆளில்லேன்னு வருத்தப்படுவான், சில பேர் கோவப்படுவான். இப்ப எல்லாருக்கும் மனவியாதி தான் அதிகமாயிடுச்சு.